சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ, தேவி கிட்ட நாங்க அப்படிலாம் எதுவும் கேட்கவே இல்ல. நீங்க பணம் வேணும்னு கேட்காமையா அவ லபோ தீபன் வயிற்று வாயில அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்தா? ஐயோ, எங்கயாச்சும் அவளை புள்ளத்தாச்சி பொண்ணா நினைக்கிறீங்களா? ஏதோ நார்மலா இருக்கிற பொண்ணு மாதிரி பணம் வேணும் நகை வேணும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே. ஐயோ, அதனாலதான் அவ எப்படி அடிபட்டு கிடக்குறா. ஐயோ, சொன்ன நம்புங்க சம்மந்தி. சத்தியமா தேவி கிட்ட நாங்க பணம் எதுவும் கேட்கல. யாரே நீங்க? பணம் கேட்கல, அத நம்பணுமா? பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யற குடும்பம் தானே நீங்க. சம்மந்தி, நேரமில்லாத நாக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசாதீங்க. பணத்தை பெருசா மதிக்கிற குடும்பம் நாங்க இல்ல. பாசத்துக்கும் உறவுக்கும் மரியாதை கொடுக்கறவங்க நாங்க. ஆமாமா, நல்லா கொடுத்து கிழிச்சீங்க. வெளிய சொன்னா வெக்க கேடு. பணத்துக்காக தானே உங்க மகளை வச்சு என் மக விக்னேஷ வளைச்சு போட்டீங்க. பாருங்க, பழைய கதையெல்லாம் பேசுற நாரடி சொல்லிட்டேன். வள்ளி, நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அவங்க மகளை பார்க்க வந்திருக்காங்க, எதுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுற? உங்களை நான் அமைதியா இருக்க சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. சும்மா சும்மா என் வாய் அடைக்காத. இவ்வளவு கேவலமா பேசுறத வேற யாராவது கேட்டாங்கன்னா உன் முகத்துலதான் காரி துப்புவாங்க. ஓ, இவ்ளோ பேச்சு பேசுறீங்களா? இந்த குடும்பம் உங்களையும் சோப்பு போட்டு மயக்கி வச்சிருக்காங்க. என்னமா பேச்சுதெல்லாம்? ஏய், அப்படி தாண்டி பேசுவேன். எனக்குள்ள அந்த அளவுக்கு ஆத்திரமும் வலியும் இருக்கு. இது உங்களோட பணத்தாசையால எத்தனை பேருக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு பாரு. அப்படி என்னதான் பணத்து மேல இதுங்களுக்கு அவ்வளவு காதலோ தெரியல. சம்மந்தியம்மா, இத பாருங்க, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி என் மனசை காயப்படுத்தாதீங்க. இருக்கிறத சொன்னா உனக்கு மன கஷ்டம்னு சொல்லி நடிக்கிறியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். கையல் செத்து போனா செத்து போட்டுவேன். அவளுக்காக எதுக்கடி என் மருமகளையும் என் குடும்ப வரிசையும் அழிக்க பாக்குறீங்க? கையில காப்பாத்த பணம் வேணும்னா குடும்பமா ரோடாவோ இல்ல தெரு தெருவாவோ போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே. இல்ல உன் மகன் மூர்த்தியை அனுப்பி எங்கேயாவது வழிப்பறி கொள்ள அடிக்க சொல்லு. ஏண்டி எங்க பாவத்துல வந்து விடுறீங்க? நீங்கெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் ஈனன்னு எதுவுமே இல்லாம வந்து மூஞ்ச காட்டிக்கிட்டு நிக்க வேண்டியது. என் மருமகளுக்கு என் குடும்ப வாரிசுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், அப்புறம் உங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. எல்லாரையும் இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். தேவி இன்னைக்குதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, இப்ப எதுக்கு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உன்னை வாய திறக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. அவங்கள பார்த்தா பாவமா இருக்குமா? ஏமா இப்படி அராஜகம் பிடிச்ச பொம்பளை மாதிரி நடந்தீங்க? என்ன வாய் ரொம்ப நேளுது? அமைதியா இருன்னு சொன்னேன்ல. பணத்துக்காக ரெண்டு உயிரோட விளையாட பார்த்த நீங்க யாருமே நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமாதான் போவீங்க. இத பாருங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. நிஜமாவே நாங்க எந்த தப்புமே பண்ணல. என்னது தப்பு பண்ணலையா? யாரு உங்க குடும்பமா? பணம் கிடைக்குதுன்னா என்ன தப்பு வேணாலும் செய்யற ஆளுங்க தானே நீங்க. அதுலயும் குறிப்பா சாக கிடக்கிறாளே கயல், அவ அப்படித்தானே. தப்பு பண்ணாமலையா நீ இத்தனை பிள்ளைங்களையும் வளர்த்திருப்ப? இப்படி எல்லாம் அபாண்டமா பேசுனீங்க,
நாக்கு அழுகிடும் சொல்லிட்டேன். புருஷனை இழந்துட்டு நின்னப்போ சின்ன சின்ன புள்ளைங்கள கையில வச்சுக்கிட்டு அவ்வளவு வறுமையிலையும் ஒழுக்கத்தை கை விட்டுற கூடாதுன்னு ஒழுக்கமா மானத்தோட நடந்துகிட்டவனா 4 வீட்டு வேலைக்கு போய் 10 பாத்திரம் தேய்ச்சு துணியை துவைச்சு வீட்டை கூட்டி அப்படி ராப்பகலா கஷ்டப்பட்டுதான் என் பிள்ளைங்களுக்கு நான் கஞ்சி ஊத்துனேன். என்னையா நீங்க தப்பா பேசுறீங்க? அப்படி தப்பு பண்றவளா இருந்தா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறேன்? நானும் சொகுசா காரு பங்களான்னு வாழ்ந்துட்டு போயிருப்பனே. இப்ப கூட நாங்க இந்த நிலைமைய கஷ்டமா நினைக்கல. கடவுள் கொடுத்த வரமா தான் ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். பணம் 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 யாருக்குங்க வேணும் உங்க பணம்? அன்புக்கு துடிக்கிறவங்க தான் நாங்க. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யறவங்க நாங்க இல்ல. கொஞ்சம் விட்டா உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுவீங்களே. இத பாருங்க, என்னோட மக வாழ்க்கைக்காக தான் நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னோட நடத்தைய பத்தி தப்பா பேசுனீங்க, அவ்வளவுதான். நீங்க முதல்ல ஒழுங்கா நடந்துக்கிறீங்களான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பத்தியோ என் மக கையில பத்தியோ பேசுங்க. உன் அண்ணனை வச்சு என் மக தேவிய கொல்ல பார்த்து நீதான் கேடு கெட்டவ. ஏய் வள்ளி, மா மா என்னம்மா இது? ஏமா உங்களை அடிச்சீங்க? டேய், அவ ரொம்ப ஓவரா பேசுறாடா. எல்லா தப்பையும் இதுங்க பண்ணிட்டு இவ என்ன கேடு கட்டவன் சொல்றா. தேவியோட இந்த நிலைமைக்கு காரணமே இவதாண்டா. அப்படி இருக்கும்போது என்ன தப்பா பேசுற எனக்கு எவ்வளவு கோவம் வரும். அதான் வெச்ச ஒண்ணு. மா அதுக்காக ஏமா இப்படி பண்ணீங்க? ஏய் நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி, மரியாதையா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. கேளு. இந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி கேட்டுருவேன். ஏய் நிக்காத, போய் இங்க இருந்து. அம்மா சும்மா இருமா. நீ எல்லாம் சம்மந்திமா. ஆண்டி, ஏய் எங்கடி போற? சம்மந்தி. நில்லு. ஐயோ